ஹாய் மக்களே, குட் மார்னிங்க. இன்றைக்கி கிளைமேட் வெளியில் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை பெஞ்சு இனி அடுத்த மழைக்கு ரெடியாக இருக்குங்க. பயங்கர மழை நைட்டெல்லாம். இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, இன்றைக்கி கோதுமை புட்டு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு இதான் கடாய் சூடு பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு பவுல் மாவுங்க, இந்த இதில் ஒரு பவுல் மாவு போட்டு வறுக்கிறேங்க. மாவு கொஞ்சம் வறுத்து புட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட போட்டு வறுத்துக்கலாங்க. அரிசி மாவை நம்ம எப்படி வறுத்து புட்டு செய்வோம் அதே மாதிரி தாங்க கோதுமை மாவே கொஞ்சம் வறுத்து புட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோர் மனம் வருங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம சாப்பிடும் போதே அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அது நல்லா வறுத்துக்கிறேங்க. காலையிலே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பால் சூடாயிட்டுருக்குங்க. மாவு தொட்டு பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சுங்க. போதுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி விட்டு புட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவு உப்பு போட்டாச்சுங்க. விரச தொடங்கிட்டா அதுக்குள்ளே நல்ல மழை பார்த்துக்கோங்க. அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சரியான மழைங்க. பொள்ளாச்சியில் இப்படி போன இயர் கூட இவ்வளோ மழை இல்லைங்க. பட் இந்த இயர் நல்ல மழை பெய்யுதுங்க. அவ்வளோதாங்க. மாவு வரிசி நான் புட்டு பாத்திரத்தில் வச்சுட்டேங்க. நான் குழல் பாத்திரத்தில் வைக்கலிங்க, இட்லி பாத்திரத்துலேயே வச்சுட்டேன். அப்புறம் என்னென்னா, இந்த இட்லி துணி இருக்கு இல்லைங்களா, இது நான் தண்ணியில் நினைக்கலிங்க. அப்படியே ட்ரை கிளாத்தாகவே போட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன். ஏன்னா இது வெந்து வரும்போது ஃபுல்லாக அதை ஒட்டிக்குங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு அது நம்ம ஈரமாகவும் போடலாம், ட்ரையாகவும் போடலாங்க. பட் நான் புட்டு செய்யும்போது எப்பவுமே ட்ரையாக தாங்க போடுவேன். புட்டெல்லாம் அதில் வேஸ்ட் ஆகாதுங்க, அப்படியே வந்துடுங்க. இப்போ இது கூடயே தேங்காய் பூ வச்சுக்கலாங்க. தேங்காய் பூ இது கூட சேர்ந்து வேகும்போது நல்ல ஒரு மனம் வரும், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். காலையிலே தேங்காய் பூ உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூடங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டேங்க. பார்த்திங்கனாலே தெரியுங்க, தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இனி இதோடு சேர்ந்து வெந்து வரட்டுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாமுங்க. நல்லா ஆவி வருதுங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா மணமும் வருதுங்க. அது கூடயே நம்ம பிளாக் டீ போடுறதுக்கு தண்ணி வச்சாச்சுங்க. இன்றைக்கி மார்னிங் புட்டு, பிளாக் டீ, நேந்திர பழம் தாங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்க. ஸோ கிளைமேட்டு நல்ல மழையாக இருக்குங்க. ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம் இன்றைக்கி காலையிலேயே. ஓகே கைஸ், புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மழை பெஞ்சுதுங்க. அப்படியே ஒரு சூரியன் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. ஓகே, இனி நெக்ஸ்ட் அடுத்து மழை வரக்கு ரெடியாக இருக்குங்க. புட்டு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சுட சுட. அவ்வளோதாங்க, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை புட்டுங்க, ப்ரௌன் சுகர், பிளாக் டீ, ஒரு நேந்திர பழம் இருக்குங்க. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.